சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவங்களோட வீட்டை மீட்கறதுக்காக எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருந்துட்டு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒழிச்சு வேர்வை சிந்தி சம்பாதிச்ச எல்லா சத்தமே நம்மளை விட்டு போக போதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் இருந்துட்டு மாமா கொஞ்ச நாள் நம்ம விலைக்கு நிற்கலாம், அதுக்கப்புறம் என்ன முடியும்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பாக அதுக்காக இந்த வீட்டை நம்ம அப்படியே விட்டுற போகிறது கிடையாது. என்ன வழின்னு பார்த்து இந்த வீட்டை நம்ம சீக்கிரமாக மீட்டு எடுக்க தான் போகிறோம். கொஞ்சம் அதுக்கான டைம் நமக்கு தேவைப்படுது. அதான் 10 நாள் டைம் இருக்குல்ல, அந்த 10 நாளில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை சீல் வைக்க வரும்போது நம்ம யாருமே இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். ஏன்னா நம்ம படுற அவமானம் எல்லாருக்கும் வேடிக்கையாக போயிடும். அதனால் நம்ம அதுக்கு முன்னாடியே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறது தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போக முத்து சொல்லிடுறாங்க. மீனாவும் முத்தும் விஜயா அண்ணாமலை எல்லாம் மீனாவோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் விஜயா இருந்துட்டு இவளோட வீட்டுக்கா, இவளோட வீடே குருவி கூண்டு மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே எப்படி நம்மளாலலாம் இருக்க முடியும், அதெல்லாம் நான்லாம் அங்கே வரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் வீடு குருவி கூண்டு மாதிரி தான் அதை இருக்கும். ஆனால் அங்கே நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா சந்தோஷத்தையும் நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா இவளுக்கு போய் விளக்கத்தை கொடுத்துட்ருக்க? அந்த குருவி கூட இல்லாமல் போகிறதுக்கு தானே இந்த மாதிரி ஒரு வேலையை இவ பண்ணி வச்சிருக்கா. இந்த வீடு நமக்கே இல்லைன்னு ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம போய் எங்கே இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாங்க. ஆளாளுக்கு ஒவ்வொரு இடமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நான் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உன்னால தானே நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம், நீ ஷோரூம்னு சொல்கிறல அங்கே போய் தங்கிக்கோ அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கான ஏற்பாடை நம்ம சந்தோஷம் செய்ய சொல்கிறாங்க. பெட்டு, தலகாணி, அதுக்கடுத்ததாக கூலிங் வாட்ரு, இந்த மாதிரி எல்லாமே செய்ய சொல்கிறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த காலையிலே கிளம்பி போயிடுறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் போகிறத பார்த்து அண்ணாமலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.